பழனி பஞ்சாமிர்தத்தை பற்றி சர்ச்சை கருத்து தெரிவித்த காரணத்தினால இயக்குனர் மோகன்ஜியை திருச்சி போலீசார் கைது செய்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஒரு வார்னிங்கை கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக கட்சியை சேர்ந்த டாக்டர் ராமதாஸ் ஒரு பெரிய கண்டனத்தை பதிவு செய்திருக்காரு. மோகன்ஜி கைது செய்யப்பட்டு வெளியே வந்துட்டார், அது வேற விஷயம். ஆனா ஜாதி படங்களை எடுத்து பேர் போன ஒரு ஜாதிய திரைப்பட இயக்குனருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழில் திரௌபதி, பகாசுரன்னு ஜாதிய கருத்துக்களை முன்வைத்து திரைப்படங்கள் எடுக்கிற ஒரு சர்ச்சை இயக்குனர் தான் மோகன்ஜி. அவர் சமீபத்தில் ஒரு யூடியூப் வலைத்தள பக்கத்தில் பழனி பஞ்சாமிர்தத்தை பற்றி ரொம்ப மோசமான ஒரு வதந்தியை பரப்பியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் அதிகம் வணங்கும் கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் சிறப்பு வாய்ந்தது பழனி முருகன் கோவில். அந்த கோவிலில் பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் சிறப்பு வாய்ந்த ஒரு பிரசாத பொருள் தான் பஞ்சாமிர்தம். அந்த பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவை உண்டாக்கும் கருத்தடை மாத்திரைகள் கலக்குறாங்கன்னு ஒரு யூடியூப் சேனல்ல பேசியிருக்காரு மோகன்ஜி. அவரோட இந்த கருத்து இந்துக்கள் மனசை புண்படுத்தும் விதமா இருக்குன்னு பல இடங்கள்ல இருந்தும் அவர் மேல புகார் குவிந்த வண்ணம் இருந்தது. அதன் அடிப்படையில் மோகன்ஜியை கைது செய்திருக்காங்க. திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் சென்னை காசிமேட்டில் உள்ள மோகன்ஜியின் வீட்டுக்கே போய் திருச்சி போலீசார் அவரை கைது செய்து திருச்சிக்கு கூட்டு போயிருக்காங்க. இந்த பரபரப்பான சூழலை தான் மோகன்ஜி கைதுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒரு கண்டன குரலை எழுப்பியிருக்காரு. இது குறித்து ராமதாஸ் தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோவில் ஒன்றின் பஞ்சாமிர்தத்தை பத்தி யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்காக இயக்குனர் மோகன்ஜி கைது செய்யப்பட்டிருக்காரு. திருச்சி மாவட்ட காவல்துறை அரைகுறை புரிதலோட இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்களோட இந்த செயல் வன்மையா கண்டிக்கத்தக்கது. அவர் அந்த பேட்டியில தப்பா எதுவுமே சொல்லலையே. மோகன்ஜியோட பேட்டியை முழுசா பார்த்தவங்களுக்கு புரியும். மோகன் அந்த பேட்டியில பெருசா ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாரு. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற கோயில் பிரசாதத்துல ஆண்மை குறைவு மாத்திரைகள் கலக்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் அந்த பஞ்சாமிர்தம் தரமற்றதுன்னு சொல்லி மொத்தமா அழிக்கப்பட்டதாகவும் செவி வழியா ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். என்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அதனாலதான் இதை பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து நான் எதுவுமே சொல்லல. அரசுக்கு அவப்பேரை ஏற்படுத்தணும்னு கூட சிலர் இப்படி வதந்திகளை பரப்பலாம். அரசும் அதிகாரிகளும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்படிதான் மோகன்ஜி அந்த பேட்டியில சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பொதுநலன் கருதி அவர் சொன்ன தகவலை முழுசா புரிஞ்சுக்காம அங்க ஒரு வார்த்தை இங்க ஒரு வார்த்தைன்னு புரிஞ்சுக்கிட்டு மோகனை கைது செய்திருப்பது மிகப்பெரிய அநீதி. உடனடியா அவர் விடுதலை செய்யணும்னு மோகன்ஜி கைதுக்கு எதிராக தன்னோட கண்டனத்தை பதிவு செய்திருக்காரு ராமதாஸ். எந்த அரசியல் கட்சி தலைவரும் மோகன்ஜி கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா ராமதாஸ் மட்டும் ஏன் இப்படி கொதிச்சு எழுறாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகுற ஒரு புள்ளி ஜாதி. திரௌபதி, பகாசுரன்னு ஜாதியை மையப்படுத்தி மோகன்ஜி எடுக்கும் இந்த திரைப்படங்களை ஊக்குவிக்கிற ஒரே அரசியல் பிரபலம் டாக்டர் ராமதாஸ் தான். இவரோட ஜாதிய கருத்து சிந்தனைகளை எல்லாம் அப்படியே அச்சு பிசகாம தன்னோட திரைப்படங்கள் மூலமா சொல்லுவாரு மோகன்ஜி. அவரோட திரைப்படத்துக்கு ஜாதியை தூக்கி பிடிக்கிறவங்க மட்டும்தான் ஆதரவு கொடுப்பாங்க. மற்றபடி தமிழக மக்கள் கிட்ட கூட அவரோட திரைப்படங்கள் அதிக வரவேற்பு பெற்றதில்லை. அந்த வகையில மோகன்ஜியோட ஜாதிய கருத்து கொள்கை எல்லாத்தையும் ஆதரிக்கிறவர் தான் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். ராமதாஸ் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியும் மோகன்ஜிக்கு பயங்கர ஆதரவு கொடுப்பாங்க. ராமதாஸ்க்கும் மோகன்ஜிக்கும் ஜாதி அடிப்படையில் ஒரு நெருங்கிய பந்தம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். திருப்பதி லட்டு குறித்து கேள்வி கேட்டாங்கன்னா அதை பத்தி மட்டும் பேசியிருக்கணும். வாய் இருக்குன்னு மக்கள் அதிகம் நம்புற ஒரு கடவுளோட கோவில் பிரசாதத்தை குறித்து ஆதாரம் இல்லாத தகவல்களை பரப்புனா கைது செய்யாம என்ன செய்வாங்களாம்? இப்படியான ஆதாரம் இல்லாத அவதூறுகளை பரப்பும் ஒருத்தருக்கு ஜாதி பாசத்தை மட்டுமே முன் வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றதெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழகில்லை. ஆனா ராமதாஸ் அந்த வேலையை தான் செய்யறாரு. இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும் இவங்களோட ஜாதி பற்று எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரியான செயல்கள் மூலமா தான் மறுபடியும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு ஜாதியவாதின்னு ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆக மொத்தம் தன்னுடைய ஜாதி கொள்கைகளை திரைத்துறையில பேசுறாருங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி ஜாதி இயக்குனர்களை டாக்டர் ராமதாசும் அவரது மகன் அன்புமணி ராமதாசும் தூக்கி பிடிக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஆட்கள் மேல காவல்துறையினர் கை வச்சா உடனடியா தங்களோட எக்ஸ் வலைத்தளத்திலேயோ இல்ல ஒரு பிரஸ் மீட்லயோ வந்து அவங்க கொந்தளிக்கிறாங்க. மோகன்ஜி கைதுக்கு அவங்களோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல வந்த கண்டன பதிவுகளே இதுக்கு மிக சிறப்பான ஒரு சாட்சி. இந்த நிலையில மோகன்ஜியை நீதிமன்றம் விடுதலை பண்ணியிருக்காங்க. ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி தவறான கருத்தை பரப்பி இருந்தாலும் கூட அதை பத்தி பெருசா எடுத்துக்காம அவருக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சர்ச்சை கருத்துக்களை பேசுறவங்க, இல்லாத ஒரு விஷயத்தை திருச்சி பேசுறவங்க, கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற அந்த பேர்ல தேவையில்லாத சர்ச்சைகளை கலப்புறவங்க எல்லாம் இந்த நீதித்துறை தொடர்ந்து நிபந்தனை ஜாமீன் கொடுத்து அவங்களை வெளியே அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. இந்த ஒரு தைரியத்துல தான் நாம் தமிழர் சீமான் மாதிரியான தம்பிகள் எல்லாம் புதிய ஜாமீன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில திரும்ப திரும்ப அவதூறுகளை கிளப்பிட்டே இருக்காங்க. இந்த நீதித்துறை எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நாட்டுல யாரு வேணா என்ன வேணா பேசலாமா? பேசி நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்டா அவங்க ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட போறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு இந்த தைரியத்துல திரும்ப திரும்ப தப்பு செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அதுக்கு இந்த நீதித்துறையும் ஊக்குவிச்சுட்டே தான் இருக்குது. சாட்டை துரைமுருகன், சீமான், இப்போ மோகன்ஜி, இன்னும் எத்தனை பேரை நீதித்துறை இப்படி மன்னிச்சு விட்டுட்டே இருக்க போறாங்கன்னு தெரியல.